கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்திலிருந்து நாம புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? அவன் அவர்களை நோக்கி, யார் இது? தேவனுடைய தூதன் கல்லறையில வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். கவனிங்க, இயேசு இந்த உலகத்துல உயிரோடு எழுந்ததற்கு முதல் காரணம் பயத்தில் இருக்கிற மக்களை அவருடைய பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில ஏதோ ஒன்றை குறித்து பயப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய பயத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, உங்க பயத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாகத்தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் இங்கே வந்த கூட்டம் யார்? முதலாவது வசனத்தை வாசி. ஓய்வு நாளான பின்பு மகதலேனாள் மரியாளும், யாக்கோவின் தாயாகிய மரியாளும், சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்தார். கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்ச்சியை, அந்த சம்பவத்தை முதலாவது யாருக்கு வெளிப்படுத்தினார் என்றால், அதிகாலையில் அவரை தேடி வந்த மக்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனை பல விதங்களிலே தேடலாம். அதுல ஒரு விதம், அதிகாலையில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவரை நாம் கண்டடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், இந்த மகதலேனாள் மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதை எங்கே வாசிக்கிறோம்? அது எத்தனாவது வசனம்? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனாள் மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய சீசர்களுக்கு தான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்கிற தரிசனத்தை தரும்படியாக முதல் பாக்கியத்தை யாருக்கு கொடுத்தார் என்றால், அதிகாலையில தேடினவர்களுக்கு. இரண்டாவது, கல்லறை தோட்டத்துக்கு வந்தவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலையில தேடுகிற அனுபவம் இருக்கு. இரண்டாவது அனுபவம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கென்று நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 3வது வசனத்துல கவனிங்க, ஆண்டவரை தேட போகிறார்கள். ஆண்டவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக போகிறார்கள். நம்ம நாட்டு பழக்கம் என்ன அப்படின்னா, 3வது நாள்ல பிரேயர் மீட்டிங் நடத்தும் பொழுது உலகத்து மக்கள் அவரை புதைச்ச இடத்துல பாலை கொண்டு போய் ஊற்றுவாங்க. என்ன நம்பிக்கை?
மரித்து போனவர் பால் குடிக்கிறார். அவர் உலகத்துல உயிரோடு இருக்கும்போது எதை விரும்பி சாப்பிடுவாரோ அதை கொண்டு போய் அங்க என்ன செய்வாங்க, வைப்பாங்க. யூதர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, 3 நாளைக்கு பிற்பாடு இந்த சரீரம் நாற்றம் எடுக்கும், அழுகி நாற்றம் எடுக்கும். அப்ப அந்த வழியா போகிறவர்கள் அந்த நாற்றம் தாங்க முடியாமல், யாருடைய சரீரமாடா இப்படி நாற்றம் எடுக்குது என்று சொல்லுவார்கள். ஆகவே ஆண்டவருடைய சரீரம் அழிவு போவதற்கு முன்பதாக, அல்லது அந்த அழுகின சரீரத்திலிருந்து நாற்றம் வெளியே வராதபடி சுகந்த வர்க்கங்களை அதில் தெளிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு ஆண்டவருக்கென்று ஏதாவது ஒரு நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்ற அவைகளை வாங்கி கொண்டு கல்லறைக்கு புறப்படும் பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுகிறார்கள், நமக்காக அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்? கவனிங்க, இயேசுனுடைய மரணத்துல இந்த பெண்கள் கூட்டம் தான் கடைசி வரைக்கும் நின்னது. சீசர்கள் அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த அன்பின் சீசன் ஆகிய யோவான் மாத்திரம் நின்றார். ஆகவே தான் மரியாளை பார்த்து சொன்னார், அதோ உன்னுடைய மகன், யோவானே அதோ உன்னுடைய தாயார் என்று. இந்த உலகத்தை விட்டு போகும் நேரம் வந்த பொழுது தன்னுடைய தாயை பராமரிக்கும்படியாக தன்னுடைய அன்பின் சீசன் ஆகிய யோவானிடத்துல அந்த பொறுப்பை கொடுத்தார். வசனத்துல வாசிக்கிறோம், அன்று முதல் அவளை ஏற்றுக்கொண்டான் என்று எழுதப்பட்டது. அப்ப இங்க நாம தெரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு அவருடைய தரிசனங்களை தர வேண்டுமானால் அதிகாலையில தேடுகிற அனுபவம் மாத்திரமல்ல, அவருக்காக ஏதாயிலும் ஒரு நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நற்கிரியைகளை செய்யும்படியான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்தது பாருங்க. அந்த எண்ணம் வந்தாலும் அவங்க செய்யக்கூடாதபடி அங்குள்ள சூழ்நிலை என்னன்னா, இந்த பெண்கள் தான் இயேசுநாதர் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. 2வது, அந்த கல்லறையில இவங்க இருக்கும்போது அவரை அடக்கம் பண்ணினார். அவரை அடக்கம் பண்ண விதம் நம்ம ஊர் மாதிரி அல்ல. ஒரு குகை மாதிரி இருக்கும், ரூம் மாதிரி இருக்கும். அதை வெட்டி அதுக்கு மேல ஒரு பெரிய கல்லை தூக்கி இணைஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க. இதுதான் யூதர்களுடைய பலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை சேர்ந்த வேறு யாராவது மரித்தால் அதே கல்லறையில அவர்கள் வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நற்கிரியைகளை செய்கிற மகதனால் மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் இந்த முதல் தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் முதல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் இந்த பிள்ளைகளைப் போல நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, அங்க ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அதற்கு காரணத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கவனிங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்தான், நற்காரியங்களை செய்தான், நன்மை செய்தான். ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யலாம்? ஜெபம் மாத்திரம் செய்தால் போதாது, 4 பேருக்கு நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருப்போமானால், நற்கிரியைகளை செய்த அந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் பிரத்யேகமாய் என்ன செய்தார்? தரிசனம் கொடுத்தார். அவனுடைய தரிசனத்தை நிமித்தமா ஊழியக்காரரை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டுல கூட்டம் நடத்துகிறான். கூட்டம் நடத்தின பிற்பாடு என்ன நடந்தது? அந்த வீட்டுல கூடி வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்தார்? நிறைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 1:8 படி அந்த வீட்டுல வந்து அத்தனை பேரும் தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டாங்க. இந்த உலகத்துல வாழ்வது நம்முடைய பலத்தினால வாழ முடியாது, தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது,
பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம். லேசான காரியம். மார்க் 16:4 சொல்லுகிறது, அந்த கல் அவ்வளவு பெரிதாயிருந்தது. இந்த ஸ்திரீகளுடைய கலக்கம் என்ன? நமக்காக அந்த கல்லை யார் புரட்டு தள்ளுவோம்? அப்ப பெரிய கல் இருக்குது. நாம சுகந்த வாசனை பொருள்களை சரீரத்துல போட முடியாது. அந்த கல்லை பொம்பளைகளாகிய நம்மளால புரட்ட முடியாது. வீட்டுக்கு போயிடுவோம் என்று சொல்லி அவங்க திரும்பி போகல. தடை இருந்தாலும் நமக்காக ஆண்டவர் எதையாவது செய்வார் என்ற நம்பிக்கையோடு கல்லறைக்கு வந்தார்கள். ஆனால் இவர்கள் வந்து கல்லறையை பார்த்த பொழுதோ அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்ததற்கு காரணம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன ஆசீர்வாதத்திற்குண்டான தடை கற்கள் இருக்கிறதோ அந்த தடை கற்களை கர்த்தர் நம்மை விட்டு எடுத்து போடும்படியாக அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடாதபடி, நீங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி எந்த கல் பெரிய கல்லா இருக்கிறதோ அதை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்காக அந்த கல் புரட்டி தள்ளப்படும். அல்லேலூயா. காரணம் என்ன? நீங்கள் நற்கிரியைகளை செய்வதனாலே உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நமக்காக பெரிய கற்களை அவர் புரட்டி தள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது குறிப்பு என்ன? இயேசு யாருக்கு தரிசனமானார்? முதலாவது அதிகாலையில தேடி வந்தவர்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவர்களுக்கு, நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு அவர் தரிசனமானார். மூன்றாவதாக மார்க் 16:12 சொல்லுகிறது, அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். 2 பேர் நடந்து போனார்களாம். யாருன்னு சொல்லல. அத லூக்கா சொல்றாரு. 24:13 வாசிங்க. லூக்கா 24:13. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார். அப்ப இவர்களுக்கு என்ன பேருன்னா எம்மாவூர் சீசர். சொல்லுங்க, எம்மாவூர் சீசர். எம்மாவூர் சீசர்களுக்கு இயேசு தரிசனம் அளிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்பீங்கன்னா 14 வாசிங்க. ம் 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 15 வசனம். அதுக்கு அடுத்த வருஷம் வாசிங்க. போதும், நல்லா கவனிங்க. எம்மாவூர் சீசர்கள் ஒரு ஆவிக்குரிய மக்கள் என்பதற்கு என்ன காரணம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க அந்த கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது யாரை குறித்து பேசிட்டு போறாங்க? உயிர் தெழுந்த இயேசுவை குறித்து. வாக்குல வல்லமையா பேசுவார் ஐயா. அவர் பேச்ச கேட்டா அவ்வளவா அமிர்தமா இருக்குமே. அவர் இடத்துல தேடி வந்த ஒருத்தரை கூட அவர் வியாதி உள்ளவர்களா அனுப்பினதில்லையே. வந்த அத்தனை வியாதிஸ்தரையும் சுகமாக்கினாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்க்கதரிசிய, ஒரு நல்ல தேவ மனுஷனை இந்த அதிகாரிகள் இப்படி அநியாயமா மரண ஆக்கினை கொடுத்து கொண்டு போட்டாங்களே என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை பேசி கொண்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய வெளிப்பாட, கர்த்தருடைய தரிசனத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மக்களாய் ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் உலகத்தை குறிச்சே பேச்சு, உலகத்தை குறிச்சே சிந்தனை, உலகத்தை குறிச்சே யோசனை. பைபிளை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவை என்பதை
பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய தேவைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய தேவைகளை குறித்து நாம் அக்கறைப்பட வேண்டியதில்லை. நம்ம தேவனை குறித்து பேசுவோமானால், தேவனை தேடுவோமானால், இவையெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் மூன்றாவது, யாருக்கு அவர் தரிசனமானார்? ஆவிக்குரிய சத்தியங்களை ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மக்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் அடைந்தார்கள், உயர்வடைந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா கர்த்தர் செய்யல, அவர்களை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட. உதாரணமா கொர்நேலிய வீட்டுல யாரெல்லாம் ஜெபத்துக்கு வந்தாங்களோ அத்தனை பேரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை யார் மூலமா இந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள்? யார் வீட்டுல கூட்டம் நடந்துச்சோ அந்த குடும்பத்தார் மூலமா. அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம ஒன்றை தெரிந்து கொள்ளணும். நாம வாழ்வது நமக்காக ஏசியா வாழ்ந்துடலாம். பிறருக்காக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம ஆவிக்குரிய மக்களா, ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார், தம்முடைய தரிசனத்தை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, யாருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார், யாருக்கு தரிசனம் கொடுக்கிறார்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிப்போமானால், 500 பேருக்கும் மேலானவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வாசிங்க பார்க்கலாம். ஒரே வேளையில் தரிசனமானார். அல்லேலூயா. யாருக்கு தரிசனமானாரா? இல்ல, அதுல குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது யாருன்னு? சகோதரர். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சகோதரமார் எல்லாரும் ஆண்டவர் விருப்பப்படி செய்யணும், நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, புருஷராயிருங்கள். என்னவாயிருங்கள்? புருஷராயிருங்கள். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாய், ஆண்டவருக்காக அவருடைய வேலையை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள புருஷராய் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றுக்கொள்ளது. பவுல் சொல்கிறார், நான் சிறு பிள்ளையாய் இருந்த பொழுது சிறு பிள்ளையை போல பேசினேன், யோசித்தேன். வாலிபனான பொழுதோ இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற தன்மை என்னை விட்டு என்ன செஞ்சு முடிந்து போய் 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வந்தாலும் கூட இன்னும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அநேகரிடத்துல இல்லை. அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் நாம் புருஷராய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவர்களாய் இருக்க வேண்டும், தலைவிகளாய் இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய சிந்தையை ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது தேவனுக்கு எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சகோதரருக்கு 500 பேருக்கு மேற்பட்டவருக்கு தம்மை வெளிப்படுத்தினார், தம்முடைய தரிசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 5ஆவதாக நாம் வாசிக்கிறோம், யாருக்கு கர்த்தர் தரிசனம் ஆகிறார் என்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார். அந்த பகுதியை மறுபடியும் வாசித்தா, அகால பிறவியான எனக்கும் கர்த்தர் என்ன ஆனார்? தரிசனமானார். புதிய ஏற்பாட்டு நிருபங்களில வாசிக்கும் பொழுது, ஊழியக்காரர்களை வாசிக்கும் பொழுது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியன் பாதத்தருகிருந்து கல்வி கற்றவர். அல்லேலூயா. அப்படின்னா பெரிய படிப்பாளி. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் வரும்பொழுது தன்னுடைய ஞானத்தை குறித்தோ படிப்பை குறித்தோ எங்கேயும் அவர்
மேன்மைப்படுத்தினதாக வேதத்துல இல்லை. இந்த இடத்துல தன்னை குறித்து சொல்லும் பொழுது அகால பிறவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துவதற்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்னொரு வழி என்ன அப்படின்னா, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். நம்முடைய குடும்பம் உயர்த்தப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டுமானால், இந்த அகால பிறவியான பவுலை போல தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்த வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நம்மளை இம்மட்டு நிர்மூலமாகாது பாதுகாத்தது என்னது? கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையை ஆண்டவற்றை பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளினால, நம்முடைய செயல்களினால தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். அப்படி தாழ்த்தும் பொழுது அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் தம்முடைய தரிசனத்தையும் தம்முடைய கிருபையையும் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது மரித்த இயேசுனுடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதற்கு ஒரு 5 குறிப்பு இருக்குது. வாசிங்க. லூக்கா 24 அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல. போதும், கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு சீசர்களுக்கு ஒரு பயம், இது உண்மையிலேயே இயேசுதானா? அப்ப ஆண்டவர் சொல்கிறார், என்னை தொட்டு பாருங்கள். என்னை என்ன செய்யுங்க? தொட்டு பாருங்கள். எனக்கு மாமிசமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது. கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறாரு, சகோதரரே, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவென்றால், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்தரிக்காது அப்படின்றது. ஆனா உயிர் தெழுந்த இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு மாமிசம் இருக்கிறது, எலும்பும் இருக்கிறது. அப்படியானால் உயிர் தெழுந்த இயேசு தன்னுடைய சரீரத்துல எலும்பும் மாமிசமும் இருக்கு என்று சொல்லுகிறார். அது நமக்குரிய, இந்த உலகத்துக்குரிய விதமாக மாமிசம் அல்ல, எலும்பல்ல. அப்படியானால் அந்த சரீரத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா, வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3 அதிகாரம் 21வது வசனம். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. இப்ப நமக்கு எலும்பு இருக்குது, மாமிசம் இருக்குது. இந்த அறைய எல்லா கதவுகளையும் பூட்டியாச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? வெளியே போக முடியாது. ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய மாமிசமும் அவருடைய எலும்பும் மகிமையின் சரீரமாய் இருக்கிறது. ஆகவே தான் சீசர்கள் பயந்து கொண்டு போய் ஒரு அறைக்குள்ளே, பூட்டின அறைக்குள்ளே இருக்கும் பொழுது உயிர் தெழுந்த இயேசு அந்த அறைக்குள்ளே சென்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அதுதான் மகிமையின் சரீரம். அல்லேலூயா. மகிமையின் சரீரம்னா எந்த இடத்துக்குள்ளேயும் பூந்துட முடியும், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளேயும் போக முடியும், காங்கிரீட்டை தாண்டி போக முடியும். அதுக்கு பிறகுதான் மகிமையின் சரீரம். அந்த சரீரம் ஆண்டவருக்கு உயிர் தெழுந்த பிற்பாடு கொடுக்கப்பட்டது. நமக்கு எப்ப கொடுக்கப்படும்? சகோதரரே என்று தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஒரு நிமிஷத்துல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்துல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்ட நேரத்துல நாம எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், மேல காங்கிரீட் இருக்குது, பொத்துக்கிட்டு அப்படியே மேல போயிடும். அதுதான் மகிமையின் சரீரம். அல்லேலூயா. அந்த மகிமையின் சரீரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. 3வது அவருடைய சரீரத்தை குறித்து ரோமர் 6 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அழியாமை உள்ள சரீரத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். வாசிங்க. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, அறிந்திருக்கிறோம்.
மரணம் இனி அவர் என்ன செய்வதில்லை, ஆண்டு கொள்வதில்லை. கவனிங்க, இயேசு மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் மரித்து பரதேசில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இதே மாதிரி மகிமையின் சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பரதேசில எவ்வளவு பேர் இருக்காங்க, இதுவரைக்கும் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரிச்சாங்களோ அத்தனை பேரும் எங்க இருக்கிறாங்க பாருங்க. அப்படியே நல்லா கவனிச்சுருங்க, ஒரு பெரிய தேசம் இந்த பூமியில இருக்கிறது போல, ஒரு பெரிய தேசம் போல என்ன இருக்குது, பரதேசி இருக்கு. எத்தனை தேவனுடைய பிள்ளைங்க மரிச்சாங்களோ அத்தனை பேரும் மகிமையின் சரீரத்தோடு அங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவங்க கர்த்தர் வரும் பொழுது தம்முடைய மகிமையின் சரீரத்தோடு கர்த்தரோடு கூட வருவாங்க. உயிரோடு இருக்கிற நாம ஒரு செகண்ட்ல, ஒரு இமை பொழுதுல மர்வமாகி அவர்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட என்ன செய்வோம், இருப்போம். இப்போ 80 கிலோ 70 கிலோ 30 கிலோ இருக்கிறவங்க எல்லாம் இப்படி மேல ஒரு எட்டு கூட போக முடியாது, பூமிக்கு இழுத்துக்கிறோம். ஆனா மகிமையின் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தாவியர் மகிமைப்படுத்தும் பொழுது, மர்வப்படுத்தும் பொழுது இந்த புவியீர்ப்பு சக்தி தோல்வி அடையும். நாம ராக்கெட்டை போல மேல சீறிட்டு போவோம். அல்லேலூயா. அதுக்கு பேரு தான் அழியாத சரீரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் சரீரம், அழியாமை சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமிசமும் எலும்பும் உடைய சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராம். சென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் பாருங்க, கல்லறையில வச்சது எப்படிப்பட்ட சரீரம், ஜென்ம சரீரம். ஆனால் 3 நாள் கழித்து அந்த சரீரம் உயிரோடு எழுந்து விட்டது. அதுக்கு பேர் என்ன சரீரம், ஆவிக்குரிய சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகதலேனாள் மரியாள் தோட்டத்து பக்கத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது, ஓ தோட்டக்காரரோ என்று அவர் காலப்பிடிக்கும், என தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்தில் என்ன செய்யவில்லை, ஏறி போவதில்லை என்று. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்பட்டதோ, அழியாத சரீரம் கொடுக்கப்பட்டதோ, மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டதோ, மாமிசமும் எலும்பும் உள்ள சரீரம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட சரீரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் என்றால், 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இயேசு கடந்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட மேன்மையான சரீரத்தை அவர் பெற்றுக்கொண்டது போல அவருடைய பிள்ளைகளுக்கும் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள பவுலை போல அகால பிறவியாகிய எனக்கும் அவர் தரிசனமானார் என்ற வார்த்தையின்படி தேவனுக்கு முன்பாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய தரிசனத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 500 பேருக்கும் மேலான சகோதரமாருக்கு அவர் தரிசனம் கொடுத்தது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம புருஷராய் சகோதரராய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ தரிசனங்களை கொடுக்கிறார். இயேசு யாருக்கு தரிசனம் கொடுத்தார்? மார்க் 16:12 வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். எம்மாவூர் சீசர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரிய காரியங்களை பேசினார்கள், உலகத்து காரியங்களை பேசவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த உலகத்துல இருந்தா கூட நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரியவைகளாய் இருக்க வேண்டும். வேதத்துல விசுவாசிகளுக்கு இன்னொரு பெயர் ஆவிக்குரிய மக்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது யாருக்கு அவர் தரிசனமானார்? உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய கல்லறையில பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக அந்த கல்லை யார் தள்ளுவான் என்று கவலைப்பட்ட ஜனங்கள் வீட்டில இருக்காதபடி தைரியமாய் வந்தார்கள். அவரை தேடி வந்தவர்களுக்கு கல்லறை திறக்கப்பட்டிருந்தது, கல் தள்ளப்பட்டிருந்தது.
அவர்கள் முதல் தரிசனத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாளை முக்கியப்படுத்தி தேவனுடைய சன்னிதானத்தை தேடி வந்த மக்களுக்கு அவர் தரிசனமானது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய தேவ தரிசனங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம எப்போதும் கர்த்தரை தேடுகிறவர்களாயிருப்போம். பைபிள் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடும். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மையெல்லாம் குறைபடும், அத்தனை நன்மையும் நிறைவாக ஒரே வழி, நாம் கர்த்தரை என்ன செய்வோம்? தேடுவோம். கர்த்தரை எப்படியும் தேடலாம் என்று அல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி தேடும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமயமாய் இருக்கையில் அவரை நோக்கி என்ன செய்யுங்க? இப்படிப்பட்ட தேவ ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கலாமா? நம்மை ஜீவ பலியாக தேவ தரிசனங்களை பெற்றுக்கொள்ள ஒரு ஆவிக்குரிய மக்களாக நாம் காணப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தோத்திரமையா, 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 தோத்திரமையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா.